ரீல்ஸ் போடுற எல்லாரும் ஆட்டக்காரரான்றது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த பதிவை போட்டது அவ சரியாக தாக்கியிருக்கு. அவள் தான் இவ்வளவு கஷ்டத்துக்குலாம் பல்கலைக்கழகத்துக்கு போகக்கு முன்னுக்கு அப்படி இருந்தேன்னு சொல்லி அவள் ஒரு மெலிசா இருக்கிற படத்தையும் போட்டு இந்தியாவில் பல்கலைக்கழகத்துக்கு போனால் பிறகு எப்படி இருந்தேன்னு அதே மாதிரி என்ன மனைவியும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் ஊடக பிரிவுமான. ஸோ அண்மையில் பார்த்தேன் ஒரு பேர் சொல்ல விரும்பையில் ஒரு சகோதரி ஒரு ஆளை அநேகமாக சோஷியல் மீடியாவில் கூட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறார்கள் பிஸ்னஸ் மைண்டோடு தான் இருக்கணும். இப்போ நான் ஒரு கேள்வியாக கூட அதில் கேட்டிருந்திருப்பேன், உண்மையிலேயே நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொல்ல நாசுக்கா பண்ணணுண்டா உலகம் நம்மளை உத்து பார்க்கணும்னு சொல்லும் வடிவேல். அதே மாதிரி நீங்கள் அவையே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்வினம், க்ரீம் பிஸ்னஸோ அல்லது ஏதாவது எண்ணெய் விற்பினம் எல்லாத்தோட லைஃப் எல்லாம் ஒரு மாய உலகம் வேகமாக போகிற மாதிரி. இப்போ டிக்டாக் எல்லாம் அடிக்கடி கட்ஸ் வைக்கிறதால டிக்டாக்கை விட்டு நாங்கள் விலத்திய வேற இல்லாது. அதாவது ஜெமினி கணேசன் அவரோட சேர்ந்து வந்த நடிகைகள் போட்டிருக்கிற உடுப்பை ஒரு ஊரில் போய் பாருங்க. இப்போ இருக்கிற குடும்பத்துக்கு இருந்த அந்நியோன்யத்தை இந்த சோஷியல் மீடியாக்கள் குறைச்சிட்டுன்றது உண்மை. அந்த காலத்தில் அப்படி இல்லை, யாருமே தவறாக நினைக்கக்கூடாது. ஒரு ஆளை இல்லாமல் போகிற அளவுக்கு தூண்டும். அப்போ இப்படி பதவிகளை போட ஒரு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி இனியிலேன்ற ஒரு முக்கியமான காணொலி. இந்த சமூக ஊடகங்களில் பார்த்தா பெரிய ஒரு சண்டை போகும். என்னென்னா சின்ன மட்டத்துக்கும் பெரிய மட்டத்துக்கும் நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் அப்படி இப்படி என்ன மாதிரியெல்லாம் இருந்தோம். இப்போதைய பிள்ளைகளெல்லாம் இப்படி சும்மா டிக்டாக்ல ஆடிக்கொண்டிருக்குதுகள், ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் போட்டு ஆடிக்கொண்டிருக்குதுகள், கவர்ச்சியாக ஆடுதுகள், கண்ட பாட்டுக்கெல்லாம் கதைக்குதுகள் என்று ஒரு சண்டை போகுது. இதுன்ற உச்ச தீவிரமாக அண்மையில் பார்த்தேன் ஒரு பேர் சொல்ல விரும்பையில் ஒரு சகோதரி ஒரு ஆளை உருவக கேலி செய்து, அதாவது பல்கலைக்கழகத்துக்கு முன்னுக்கு அப்படி புறக அப்படி என்ன மாதிரி நான் பேர் சொல்லல, அதை சொல்கிறது கேரக்டர் அசாசினேஷன். அதாவது உருவக கேலி. ஒரு ஆளை என்ன நீ ஒரு அசிங்கமாக இருக்கிற அப்படி இருக்கேன்னு சொல்லி அவரை கீழே தள்ளுற ஒரு விளையாட்டு. அப்போ இதுன்ற அடிப்படை என்னென்று ஆராய்ஞ்சதில் இதுன்ற பிரச்சனை என்னென்னு பார்த்தா, இப்போ உண்மையாகவே இந்த சமூகம் கீழே தான் போய்கொண்டிருக்கா. முந்தி இப்படியான கேசஸ் ரிப்போர்ட் ஆகலையே. அந்த காலத்தில் சரி உதாரணமாக பார்ப்போம், இப்படியான சூசைட் பார்ப்போம் உதாரணமாக உண்டு. அதை விட அந்த காலத்தில் இளவயதில் திருமணம் முடித்தவை அதை பார்ப்போம். அந்த காலத்தில் சினிமா நடிகைகள் ஆடை அலங்காரம் அப்படி இருந்தது, இப்போ அப்படி இருக்குது. இதுகளையும் பார்ப்போம். இதில் பெரிய ஒரு டிஸ்கஷன். அதாவது எங்களோட தலைமுறை குறுக்கால போகுதா நேர போகுதா எல்லாம் தளம்புதா என்றதை பற்றி ஒரு கதை. முக்கியமாக ஜெனரேஷன் செட்டை பற்றி கதைக்கிறது. எல்லா காணொலியிலையும் நான் இதை பற்றி கதைக்கிறேன். நான் இந்த காணொலியிலையும் கதைக்க போகிறேன். எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரே ஒரு விஷயந்தான் இதில் இருக்குது, தலைமுறை இடைவெளி, ஜெனரேஷன் கேப். இதை பற்றி இந்த காணொலியில் ஆராய போகிறேன். அதை விட எங்களோட தமிழாக்களுக்கு இருக்கிற ஒரு மனப்பாங்குன்னு சொல்கிறது தானே, அதாவது பிஹேவியர் அல்லது ஆட்டிடியூட்னு வைப்போம். வேண்டிய ஆட்டிடியூட் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் ஆராய போகிறேன். நேரடியாக காணொலிக்க போவோம். இப்போ பார்த்தால் இப்போ இளைய தலைமுறையை பார்த்தா கூட சோஷியல் மீடியாவில் இருக்குது. சரி, இதை எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாரும் சோஷியல் மீடியாவுக்கு இருக்குது, எல்லாம் ஆடுதுகள், ரீல்ஸ் போடுதுகள், பாடுதுகள். சரி, சொல்கிறாக்கள் எங்கே இருக்கணும்னு பார்த்தா அவையும் இதெல்லாம் இருக்கணும். ஸோ இது ஒரு பிரச்சனையான்னு சொன்னால் இல்லை. அந்த காலத்தில் வாசிக சாலையிலேருந்து ஒரு ஆள் பேப்பரை பார்த்து கொண்டு இருப்பார். இப்போ அதுகள் உதாரணமாக குறைஞ்சு கொண்டு வந்துட்டு ஒரு நியூஸை கேட்டுக்கொண்டு இருப்பார், ரேடியோ கேட்டுக்கொண்டு இருப்பார். எல்லாத்தையும் கொண்டு ஒரு தொலைபேசி ஒன்றுக்குள்ள கொண்டு வந்த பிறகு அனைமனாக்கள் அதை நாடுறது இல்லை. சரி, அது ஒரு பிரச்சனையாண்டு பார்த்தா இல்லை, எல்லாரும் தான் அதை யூஸ் பண்ணினோம். கூட நேரம் இருக்கணுமான்னு பார்த்தா கூட நேரம் தான் இருக்கணும். விளாசுகள் கொஞ்சம் கூட நேரம் இருக்கணும். பெரியாக்களும் சாமஞ்சாமா பார்க்கணும் தான். ஏன் கூட நேரம் இருக்கணும்னா அந்த ஸ்க்ரீன் டைம்ன்ட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஃபோனை பார்க்கலாமன் இருக்குது. அதை தவிர கூட நேரம் இருக்க அதன் எஃபெக்ட்டுகள் அவையில் இருக்கத்தான் செய்யுது. முதலாவது விஷயம், வழி தவறி போயினோமா, இதுதான் நாங்கள் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு சப்போர்ட்டாக கதைக்கு யாருமே வரக்கூடாது. அநேகமாக சோஷியல் மீடியாவில் நான் சொல்கிறேன் அநேகமாக விதிவிலக்கு எங்கேயுமே விதிவிலக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் எல்லாம் விதிவிலக்கு இருக்குது. அநேகமாக சோஷியல் மீடியாவில் கூட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறார்கள் பிஸ்னஸ் மைண்டோடு தான் இருக்கணும். ஸோ ஒரு பிள்ளையான மைண்டில் போயில. இப்போ நான் பார்த்த மாட்டில் ஒரு ரீல்ஸ் போடுற ஒரு தங்கச்சியும் எனக்கு தெரியும், நல்லா அவங்க டான்ஸ் எல்லாம் பண்ணி போடுவாங்க. நான் இன்டர்வியூ கூட எடுத்து போட்டிருக்கேன். அவள் பார்த்தா அவளுக்கு தன்னுடைய பிஸ்னஸ் ஐடியாக்களுக்குரிய ஒரு களமாக இதை பாவிக்கிறாங்களா. அப்போ நான் ஒரு கேள்வியாக கூட அதில் கேட்டிருந்திருப்பேன், உண்மையிலேயே நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொல்ல. சந்தோஷமாக இருக்கிறோமோ இல்லையோ இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ள வேணும். அதாவது எங்களை நாங்களே மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நான் என்னுடைய சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறேன். அதுக்காக தான் இப்படியெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போடுறேன், பாட்டு பாடி போடுறேன். அதால் எனக்கு என்கேஜ்மெண்ட் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்களோட பிஸ்னஸுக்குரிய ஒரு என்னென்னு சொல்கிறது, வடிவேல் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது, ஏதோ நாதாரித்தனம் பண்ணுறோமோ நாசுக்கா பண்ணணுண்டா உலகம் நம்மளை உத்து பார்க்கணும்னு சொல்லும் வடிவேல். அதே மாதிரி என்னத்தை செய்தாலும்
எங்களை பார்க்க வச்சு எங்களுடைய வியாபார நோக்கங்களை அடைகிற மாதிரி சில பிள்ளைகள் இருக்குது. சில பிள்ளைகள் டிக்டாக்ல கடுமையான ரீல்ஸ் போடுவினம், நிறைய வந்து கதைப்பினம். நீங்கள் அவையே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்வினம், க்ரீம் பிஸ்னஸோ அல்லது ஏதாவது எண்ணெயை விற்பினம், இல்லை தங்களுடைய ஏதாவது பேக்கிங் ஐட்டங்களை விற்பினம். ஸோ அவர்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தங்களை அட்டென்ஷன் தங்களை நோக்கி ஈர்க்கப்படுறது வந்து பிழையான நோக்கத்துக்காக இல்லை. அநேகமான ஆக்கள், நான் சொல்கிறது 1 2 விலக்கு இருக்குது. அநேகமான ஆக்கள் வந்து என்ன செய்யணும், ஏதோ ஒரு வியாபாரத்தலத்தை நடத்தி கொண்டு அதுக்குரிய ஒரு ஆடியன்ஸாக வந்து செய்து கொண்டிருக்கணும். நீங்கள் பிரபலமான ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரபல ஊடகங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிற ஆக்களே டிக்டாக்ல அந்த அண்ணன் வந்து கதைப்பேர். ஏனெண்டா அதில் வந்து கூட ரீச் கூட. அப்போ ஆக மொத்தத்தில் டிக்டாக்ல வந்து ஆடுற ரீல்ஸ் போடுற பிள்ளைகள் எல்லாம் ஆட்டக்காரிகள் என்ற ஒரு முடிவுக்கு உடனே வரையலாது. அதே நேரம் முந்திய நாட்கள் அப்படியெல்லாம் இருந்தவை இப்படி இருந்தவை என்று நிறைய பேர் கதைக்கிறவே தான். சரி, இதை ஒரு ஆராய்ஞ்சு பார்ப்போம். அந்த காலத்தில் முதலாவதாக வருவோம். இப்போ இந்த காலத்தில் எடுத்தக்கெல்லாம் இப்போ நாங்கள் அன்றைக்கு ஒரு டிஸ்கஷன் ஒன்று போட்டோம். இப்போ இந்த காலத்தில் எடுத்தக்கெல்லாம் வந்து தாங்களே அழிச்சு கொள்ளினோம், என்ன செய்யணும், தற்கொலைகள் அல்லது சூசைட் பண்ணினோம் என்று கதைச்சிருப்போம். முந்தி இது இல்லையே ஒன்று பார்ப்போம். முந்தி இதை விட கூட இருந்திருக்கும். ஆனால் என்ன, ரிப்போர்ட்டிங் இல்லை. இப்போ உடனே தெரிஞ்ச உடனே சோஷியல் மீடியாவில் உடனே வாரதால் அது எங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்கே தவிர, முந்தியும் இதே மாதிரி பிரச்சனை நடந்தது. விஷங்களை குடித்து ஆக்கள் இல்லாமல் போயிருக்கணும், ஹேங் பண்ணியிருக்கணும், அப்படி கணக்கு வடிவங்கள் போராட்டத்துக்கு போயிருக்கணும். அப்போ அவேன்ற அந்த பிஹேவியர் பேட்டர்ன் தொடர்ந்து இருந்திருக்கு தான். ஆனால் வயது அந்த டிஸ்ட்ரிபியூஷனை பார்த்தா, வயது ரீதியாக பார்த்தா ஒரு இப்போ வர மாதிரி இள வயதுகளுக்கு கொஞ்சம் அந்த காலத்தில் இல்லை தான், இருந்தது குறைவு. இப்போ இள வயதுக்கு தான் கூட இருக்குது. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா கூட கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் இளமாக்கள் வந்து இப்படி இறந்து போகிற தன்மை ஒன்று இருக்குது தான். அதுக்கு சோஷியல் மீடியான்ற ஒரு தாக்கம் இருக்குது. என்னென்னு சொன்னால், சோஷியல் மீடியாவுக்கு இருக்கேக்க எங்களோட லைஃப் எல்லாம் வந்து ஒரு மாய உலகம், வேகமாக போகிற மாதிரி. இப்போ டிக்டாக் எல்லாம் வந்து அடிக்கடி கட்ஸ் வைக்கிறதால டிக்டாக்கை விட்டு நாங்கள் விலத்திய வரையிலாது, அது அப்படியே பார்த்து கொண்டே இருப்போம், அந்த லைட் அடித்த வௌவால் மாரி. அப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, அதுக்கும் எங்களோட பிஹேவியருக்கும் என்ன சம்மந்தம்னா, நார்மல் லைஃப்பை பார்த்தா இப்போ வீட்டை வந்து அம்மா சிலோவாக இடியப்பம் வச்சோன்ருப்பா அல்லது புட்டை வச்சோன்ருப்பா, பஸ்ஸில் போனால் ஏதோ சிலோவாக ஓடுற மாதிரியே இருக்கும். அதாவது நிஜ வாழ்க்கையில் சீன் மாறுறதுன்னு பார்க்க டிக்டாக்ல வந்து அடிக்கடி மாறுறதால கூட எங்களுக்கு அதுக்கு இருக்க விருப்பமாக இருக்கும். அப்போ நிஜ வாழ்க்கை வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதால் சின்ன பிரச்சனைகளும் வந்து இப்படியான விஷயங்கள் முடிவெடுக்கிறதுக்கு என்னத்தை கண்டதுன்ற மாதிரி ஒரு தோற்றப்பாட்டை இது தூண்டுமே. இது வேகமான லைஃப் மாதிரி எங்களுக்கு காட்டப்படுது. அது ஒரு ரீசன் ஒன்று இருக்குது. மற்ற பிள்ளைகள் அடம் பிடிக்கும், அதை பார்க்குறாக்களே. வகுப்பில் இருக்காங்க, நான் ஏற்கனவே இதை பற்றியெல்லாம் கதைச்சிருக்கிறேன். வகுப்பில் வைக்கிறக்க போர் அடிக்குமேனா இது வேகமாக டிரான்சிஷன் இருக்கும். வகுப்பில் ஒரு டீச்சர் வேறு வாரத்தில் படிப்பேன், சோக்க வைப்பேன், வெள்ள அடிக்கும், சாப்பிடுவோம்னு. அப்போ அது ஒரு போரிங் இருக்குது. இப்படி இன்டியூஸ் பண்ணுதே தவிர மற்றபடி எனக்கு தெரியலை. அந்த காலத்து உடுப்புகளை பார்ப்போம். முதலாவது அந்த காலத்து உடுப்புகள், இப்போ இளமாக்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டு மெயினாக இதுதான். அந்த காலத்தில் வந்து என்ன மாதிரியெல்லாம் கலாச்சாரம் இருந்தாண்டா, பழைய எம்ஜிஆர் அவரோட சேர்ந்து வந்த நடிகைகள், அந்த காலத்தில் சிவாஜி அவரோட சேர்ந்து வந்த நடிகைகள், ஜெமினி கணேசன் அவரோட சேர்ந்து வந்த நடிகைகள் போட்டிருக்கிற உடுப்பை ஒரு ஊரில் போய் பாருங்க, இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி போய்கொண்டு இருந்தாலும் அந்த காலத்தில் இருந்த ஒன்று இப்போ இல்லை. அதால் தான் இதெல்லாம் பிரச்சனைகள். அந்த காலத்துக்கு என்ன தான் இருந்தாலும் குடும்பத்துக்கு அந்நியோன்யம் இருந்தது. தனித்தனி டிவைசஸ் இல்லை. எல்லோரும் பார்க்குறேன்னா ஒரு டிவிலாம் பார்ப்பினோம். அப்போ அதுக்கு ஒரு பரஸ்பரம் ஒரு கதை பரிமாறல் இருக்கும். பார்த்தியா அவன் என்ன மாதிரி நடித்தான் அப்படி இப்படின்னு சொல்லி. இப்போ இவர் தண்டை ஃபோன்லேயே ஏதோ ஒன்றை பார்த்துட்டு இவர் என்ன பார்த்தேன்னு வைஃபுக்கு தெரியாது, வைஃப் பார்த்தாண்டு இவருக்கு தெரியாது, பிள்ளை என்ன படம் பார்த்தேன்னு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீல்ஸாக பார்ப்பினோம். ஷேரிங் இல்லையா, இந்த கட்டன் நல்லா இருந்தது பார்த்தியா, இந்த வடிவில் யோக் பார்த்தினியா நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து ஷேர் பண்ணுறது குறைவு. அப்போ அதாலேயும் வந்து என்ன செய்யுது, கிட்டத்தட்ட குடும்பத்துக்கு இருந்த அந்நியோன்யத்தை இந்த சோஷியல் மீடியாக்கள் குறைச்சிட்டுன்றது உண்மைதான். அந்த காலத்தில் அப்படி இல்லை. எல்லாம் இருந்தாலும் அந்த காலத்துக்குள்ளே ஒரு சாப்பிடே கொண்டா இருந்து சாப்பிடுவினோம். அப்போ கதைப்பினம், பரஸ்பரம் பரிமாறுவினம், அப்படி வீட்டில் தனிச்சிருக்க மாட்டினோம். ஏதோ ஒரு குழுவாக இயங்குகிற ஒரு மனப்பான்மை வந்து அந்த காலத்தில் இருந்தது. இப்போ அதை குறைச்சிட்டுது. இப்போ அநேகமான ரீல்ஸ் போடுற பிள்ளைகள் எல்லாம் வந்து தனியே ஃபோனோட எலோன்லினஸ், அவைய ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா தெரியும், தான் ஏதோ தனிமையில் இருக்கிறேன்னு அப்படி இப்படி தான் கூட வைப்பினம். ஆக மொத்தத்தில் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வாரேன். அதில் அவர்கள் தாக்க பயன்படுத்தியிருந்த விஷயம், அந்த தங்கச்சிக்கு வந்து 100K ஃபாலோவர்ஸுக்கு மேலே தான். பேர் எனக்கு தெரியும், இதில் சொல்ல விரும்பலை. உண்மையை சொன்னால் எனக்கு வேறண்டே தெரியாது. அதில் அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, பல்கலைக்கழகத்துக்கு போகக்கு முன்னுக்கு அப்படி இருந்தேன்னு சொல்லி அவள் ஒரு மெலிசா இருக்கிற படத்தையும் போட்டு, இந்தியாவில் பல்கலைக்கழகத்துக்கு போனால் பிறகு எப்படி இருந்தேன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் உடம்பான படத்தை போட்டு, அது இந்த அர்த்தத்தை வந்து உங்களுக்கு விளங்கும் வேறு ஒரு விதமாக அதை போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் போட்டதுக்கு அவள் வந்து கதைச்சிருப்பேன். நான் அதுக்கு போய் கமெண்ட் போட்டு நான் என்னென்னா, இப்படியான பதிவுகள் வந்து யாருமே தவறாக நினைக்கக்கூடாது. ஒரு ஆளை வந்து இல்லாமல் போகிற அளவுக்கு தூண்டும்.
அப்போ இப்படி பதவிகளை போடைக்க ஒரு கலாய்க்கிறது வேறு. இப்போ ஒரு சினிமா நடிகரை ஆதரிக்கிறான்னா அதை சும்மா கலாய்க்கலாம் டீசெண்டாக, அவர் இப்படி இருக்கிறவர், ஏன்னா இதை தவிர எத்தனை தலைவர்கள் இருக்குன்னு சொல்லி அவங்கள கலாய்க்கலாம் டீசெண்டான முறையில், அதை கூட வித்தியாசமான முறையில் கலாய்க்கலாம், இல்லை தவிர்த்து கொள்ளலாம். இது என்ன மாதிரின்னா, இப்போ எங்களோட கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் என்ன செய்த என்ன, நாடகம் ஆடின என்ன, பாட்டு பாடினேன்னு அவர்கள் ஒரு ஆம்பளை எதிர்பார்க்கறது அவர் ஒரு குடும்ப பெண், அதாவது தனக்கு மனைவியாவாரால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி எங்களோட கலாச்சாரத்தில் சொல்லி வளப்படுது. தேமாரால் என்னண்டு வீட்டை இருக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், கூட்டி கொண்டு போனால் ஒரு டீசெண்டாக மற்ற இடங்களில் மதிப்பு கிடைக்கணும், அந்த ஏற்றி கொண்டு போய்க்க ஒரு என்னென்னு சொல்கிற குடும்ப குத்து விளக்கு மாரி என்று சொல்லுவினமே. அப்படி இருக்கேங்க இந்த பதிவை போட்டது அவள் சரியாக தாக்கியிருக்கு. அவள் தான் இவ்வளோ கஷ்டத்துக்குலாம் முதல் வாழ்ந்தோண்டு வந்தது, தண்டை உள்ளுக்கு இருக்கிற கஷ்டங்கள் தெரியுமா உங்களுக்கு, நான் ரீல்ஸ் போடுறேன் அப்புறம் இப்படியெல்லாம் போடுவீங்களா, முக்கியமாக பல்கலைக்கழகத்துக்கு போகிறத பற்றி எங்களோட முந்தி இருந்த ஜெனரேஷனுக்கு இப்படி ஒரு ஐடியா இருந்தது தான் எனக்கும் தெரியும். அப்போ நீங்கள் கேட்கலாம் அதை பற்றி சொல்கிறவங்களை தகுதி இருக்காண்டா இருக்குது. என்னுடைய தங்கச்சி பல்கலைக்கழகத்தில் படித்தவா, அதேமாதிரி யாழ்ப்பாணத்தில், அதேமாதிரி என்ன மனைவியும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் ஊடக பிரிவுமான. ஸோ அவன் ஐடியா என்னண்டா, மக்களினுடைய ஒரு சில மக்கள்ன்றதை விட ஆண்களினுடைய ஐடியா அங்கே போனால் பல்கலைக்கழகத்துக்கு போனால் படிக்கே சில சொல்லி வளர்க்குறது, அங்கே போனால் ஃபன் பண்ணலாம்ன்ற. இப்போ இவங்களுடைய அர்த்தம் என்னென்னா, அங்கே போகிற பிள்ளைகள் ஏதோ கலாச்சார புரள்வாக நடக்கணும், நடத்தை புரள்வாக நடக்கணும், அங்கே என்னவும் செய்து கொள்ளலாம்ன்ற மாதிரி ஒரு மனோப்பாங்கு, ஒரு பிழையான மனோப்பாங்கு சமூகத்தில் ஒரு சிலர்கிட்ட இருக்குது. அது இப்போ குறைவு, முந்தி ஆகக்கூட இருந்தது. உண்மையாக சொன்னால் அங்கே அப்படி ஒன்றும் இல்லை. பாடசாலை கல்வி எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் நடக்குது. அங்கேயும் பிரின்சிபல் மாதிரி வேந்தர், துணை வேந்தர் இருப்பினும், அதே மாதிரி சிரேஷ்ட பேராசிரியர்கள் இருப்பினும், பீடாதிபதிகள் இருப்பினும், ஒவ்வொரு பீடத்துக்கு முறைய கலை பீடாதிபதி, அதே மாதிரி விஞ்ஞான பீடாதிபதி ஒவ்வொருத்தரும் இருப்பினும், அங்கேயும் டிசிப்ளினரி ஆக்ஷன் இருக்குது. பிளவிட்டால் பள்ளிக்கூடத்தாலேயாவது கலைக்க மாட்டேனும், அங்கே கிளப்பினம், பாடங்கள் சிலவில் கையில் கொடுவடும், இப்படி கணக்க பிரச்சனைகள் இருக்குது. அங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அப்படி செய்துட்டு போகல. அது சில இவெண்ட்டுகள் இருக்குது, அதில் கொஞ்சம் ஃபன் பண்ணுவினோம். அதுக்காண்டி அங்கே கலாச்சார நடத்தை பிறல்வாக எதுவுமே நடக்கிறது இல்லை. இதை ஏன் நான் சொல்லுறேன்டா, எதிர்காலத்தில் சில பேர் பல்கலைக்கழகத்துக்கு தங்களோட பிள்ளைகளை விடைக்க கூட உங்கள் போய் என்ன செய்கிறன்ற மாதிரி ஒரு தோட்டப்பாட்டுக்கு வரலாம். இதுவும் அண்மையில் ஒரு பேசு பொருளாக இருந்தது. இதை பற்றி கதைக்க வேணுமென்னு நினைச்சேன் நான். ஏனெண்டா எங்களுடைய சமுதாயத்தில் பிழையான எண்ண பங்குகள் இதை பற்றி இருக்குது. அது எதிர்காலத்தில் சில பேருடைய கல்வி வளர்ச்சி கூட பாதிப்பு ஏற்படுத்தலாம். சாராம்சம் இதுதான் மக்களே, என்னதான் செய்தாலும் என்னதான் ரீல்ஸ் போட்டாலும் இளைய தலைமுறையில் ஒரு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. மிச்சம் தங்களோட பிஸ்னஸை நோக்கி தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவைகள் ஏதோ ஒன்றை விற்கிறீனும் அல்லது தங்களுக்குரிய ஒரு பிராண்ட் ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கணும் அநேகமானார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுற இல்லை டான்ஸ் பண்ணுற எனி இல்லைன்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் தங்களை ஒரு அட்டென்ஷனுக்காகத்தான் அதில் வச்சிருக்கணுமே தவிர ரீல்ஸ் போடுற எல்லாரும் ஆட்டக்காரரான்றது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ரீல்ஸ் போடுற எல்லாரும் நடத்தை புரள்வானாகிறா, ரீல்ஸ் போடுற எல்லாரும் என்னென்னு சொல்கிறது, கொஞ்சம் ஒரு சமூகத்தில் ஒரு புறந்தள்ளி வைக்க வேண்டிய ஆக்கலான்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் இப்போ என்ன முந்தி ஒரு இப்படி ஒரு தளம் இல்லை, ஏதாவது ஒரு நிகழ்வில் தான் செய்து கொள்ளலாம். என்ன ஒரு சரஸ்வதி பூசைக்கோ அல்லது ஒரு ஆண்டு விழாவுக்கோ அல்லது ஒரு கல்லூரியில் நிகழ்வுகளுக்கோ அப்படி செய்து கொள்ளலாம். ஆனால் இப்போ எங்களுக்கு ஊடகங்களும் இருக்குது, அதுக்குரிய டிவைசஸும் இருக்குது. ஐஃபோனை பிடிச்சாச்சு, டான்ஸ் பண்ணியாச்சு, ரீல்ஸை போட்டாச்சு. ஆனாலும் ஒரு சில கட்டுப்பாடுகளோட சமூக பொறுப்போடு நடந்தால் நல்லது. என்னென்னு சொன்னால் அவையே பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன பிள்ளைகளும் இருக்குது. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி நம்புவோம், இந்த மாதத்தில் மே மாதத்தில் எங்களுடைய சமுதாயம் என்ன தான் செய்தாலும் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக போய்கொண்டு இருக்கின்றதுன்றதை நம்புவோம். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்? இந்த விஷயத்தை கேரக்டர் அசாசினேஷன் செய்யலாமா? இதை எப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்? இதுக்குரிய பிரச்சனையை அம்மாண்ட வயசு வேறு, பிள்ளைன்ற வயசு வேறு. அதாவது அம்மா வாழ்ந்த காலப்பகுதி வேறு, பிள்ளைகள் பிறந்த காலப்பகுதி வேறு. இப்போ இந்த பிள்ளை உண்ட கதைக்குதுண்டா அது நான் சொல்கிறதுகள், இந்த சுற்றாடலில் அவதானிக்கிறதுகள் தான் கதைக்குது. இப்போ என்விரான்மெண்ட் மாறிட்டுது, சமூக ஊடகங்கள் அது சார்ந்த விளைவுகள் எல்லாம் மாறிட்டுது. முந்தி நாங்கள் எப்படி வாழ்ந்த நாங்கள் இப்போ வாழ்கிற சுற்றாடல் வித்தியாசம். அப்போ பிள்ளைகள நடத்தைகளும் நிச்சயமாக வித்தியாசமாக தான் இருக்கும். அதை எப்படி பெற்றார் அதை வரலாறுகளை கடத்துவது என்பதை பற்றி நீங்கள் கருத்தாக பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.